ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சதீஷ். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் ட்ரேடிங் விஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிற ஒரு 3 கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸும் அண்ட் லாஸ்ட் 1 வீக்கில் எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, ஃபண்டு உள்ளே வந்திருக்கா இல்லை வெளியே போயிருக்கா, ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலும் தென் கூடவே ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு 2 ஸ்டாக் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாக் ரிலையபிளாக, அந்த ஸ்டாக் வந்து அவங்க சொன்ன டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஸோ அதை பற்றின ஒரு அனலைசிஸும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இந்த வீடியோவில் அப்படின்னா தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்து சேரும். உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்க்ரீனர் வெப்சைட்டுக்கு வந்துடலாம். ஸோ அதிக டிவிடெண்ட் ரீசெண்டாக டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு 3 ஸ்டாக் பற்றின டீட்டெயில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தோன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி. இவங்க வந்து இட்ஸ் அ ப்ரைவேட் கம்பெனி தான். ஸோ இவங்க வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா 1,26,47 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 382, 52 வீக்ஸ் ஹை அண்ட் லோ வந்து பார்த்தோம்னா 580 அண்ட் 352. ஸ்டாக் பி, ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்டாக் பிஏ பார்த்தோம்னா 5.65 தான். அண்டு அதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பிஏ கூட எப்போவுமே கம்பேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா 19.6 இந்த பவர் ஃபினான்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 19.6. ஸோ கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கு இந்த ஸ்டாக்குக்கான ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக நம்ம எடுத்துக்கலாம், மிகப்பெரிய பாசிட்டிவ் இம்பேக்ட். ஸோ ஆர்ஓசி பர்சன்டேஜ் லெஸ் தென் 10 தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. பட் ஆர்ஓஇ நல்லா இருக்குது. ஸோ 21.3% வச்சுருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி நம்ம நார்மலாக ஃபினான்ஷியல் ஸ்டாக்குக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு டெப்ட்டு அதிகமாக தான் காட்டும். ஸோ அதனால் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டாக்லாம் நம்ம எப்போ அனலைஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் டெப்ட் அண்ட் ஈக்விட்டிக்கு அல்லது ஈக்விட்டிக்கு நம்ம வந்து பெருசாக ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ நார்மலாக அவங்கக்கிட்ட கடன் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ பாருங்கள், இதுதான் பியூட்டி ஆஃப் தட் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ். ஆக்சுவலாக இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 761 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டாக் வந்து மார்க்கெட்டில் வெறும் 382 ரூபாய் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான். ஸோ இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இட் வில் பி டேக் 3 மந்த் ஆகலாம், 6 மந்த் ஆகலாம். பட் இந்த வேல்யூக்கு ரீச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தென் வந்து பார்த்தோம்னா ரிட்டர்ன் ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா 34.3% கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஐ கிட்ட 18% ஸ்டாக் வந்து எஃப்ஐஐ கிட்ட ஹோல்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் இந்த ஸ்டாக்குக்கு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்ம சொல்ல வந்த விஷயம் இதுதான். ஸோ 3.53% வந்துக்கு இந்த கம்பெனி டிவிடெண்ட் தராங்க. ஸோ இப்போ இவங்க எவ்வளோ ஸ்டாக்குக்கு வந்து டிவிடெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க, 3.50 ருபீஸ். அதாவது ஒரு ஸ்டாக் உங்கள்கிட்ட இருக்குன்னா உங்களுக்கு டிவிடெண்ட்டாக 3 ரூபா 50 பைசா வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸ் டேட் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்களோட எக்ஸ் டேட் வந்து 28/2/25. அதாவது இந்த மந்த் எண்டில் உங்ககிட்ட அந்த ஸ்டாக் இருக்கும். 28 அன்றைக்கி அந்த ஸ்டாக் உங்களுக்கு இருந்ததுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் த டிவிடெண்ட் ஃப்ரம் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ அதுதான் இவங்க சொல்ல வராங்க. மற்றபடி இந்த கம்பெனி ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ப்ரொமோட்டர்கிட்ட நல்ல ஹோல்டிங் இருக்குது. ஸோ சம் கான்ஸ் இருக்குது, நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ ப்ரொமோட்டர்கிட்ட நம்மகிட்ட வந்து ப்ரொமோட்டர்கிட்ட கிட்டத்தட்ட 58% ப்ரொமோட்டர்கிட்ட இருக்குது. எஃப்ஏ கிட்ட 18% இருக்குது. ஸோ டிஏ கிட்ட 17% இருக்குது. நல்ல ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான். ஸோ ஆப்வியஸாக ஃபைனலாக நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, பவர் ஃபினான்ஸ் இஸ் அ குட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் உங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். தென் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லைன்னா ட்ரேடிங் ஆக்ஷனையும் நீங்கள் உங்களோட எண்ட் ஆஃப் த அனாலிசிஸில் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அதுதான் நல்லதும் கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா ஐஜிஐஎல், இன்டர்நேஷ்னல் ஜோமனாலஜிக்கல் இன்ஸ்டியூட் இந்தியா. இவங்க வந்து ஒரு அக்ரிடேஷன் கம்பெனி, ஒரு எக்ஸாம்பிள் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க டைமண்ட் அண்டு ஜெம்ஸ்டோன் அண்ட் ஜுவல்லரிக்கெலாம் ஒரு அக்ரிடேஷன் சர்டிஃபிகேஷன் இவங்க ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் இங்கே பார்த்தோம்னா நம்ம ரீட் மோடில் பார்த்தா தெரியும். ஸோ அக்ராஸ் 10 கண்ட்ரியில் வந்து 18 ஸ்கூல் அண்டு 18 ஸ்கூலுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 31 பிரான்ச்சஸ் வந்து இவங்க வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுமே வந்து இப்போ டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ டிவிடெண்ட் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 ரூபா 44 பைசா வந்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்களோட எக்ஸ் டேட்டும் 28/2/25 தான். ஸோ இந்த கம்பெனி பற்றின டீட்டெயிலை பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தோம்னா 17,582 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 407, இன்ட்ரென்சிவ் வேல்யூ இல்லை.
ஸோ 52 வீக் ஆகி பார்த்தோன்னா 642 வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 397 வரைக்கும் போயிருக்கு. ஸோ டிவிடெண்ட் வந்து 0.60% வரைக்கும் இவங்க டிவிடெண்ட் தராங்க. ஸோ மற்றபடி கம்பெனியில் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. எஃப்ஐ கிட்ட 9% ஹோல்டிங் இருக்குது. ஸோ அதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில் ஒன்றும் இல்லை. இது வந்து நியூவாக ஐபிஓ மூலிமா வந்த கம்பெனி. ஸோ அதனால் மேக்ஸிமம் எந்த மேக்ஸிமம் டீட்டெயில் வந்து இதில் ஷோ ஆகலை. ஸோ ஆனால் இவங்க வந்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னொன்று பார்த்தோம்னா இங்கே பார்த்தாலே தெரியும்ல நமக்கு. ஸோ குவார்ட்டர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ, ரேஷியோஸ் அண்ட் இன்வெஸ்டர் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ பிஎஸ் இருக்கிறாங்க, சார்ட்டு. ஓகே, ஸோ இவங்களும் வந்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா ₹2.44. ஸோ நீங்கள் இந்த கம்பெனி அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த கம்பெனியை வாங்கலாம். ஆனால் 28/2/2025 அந்த டைமில் உங்கள்கிட்ட இந்த ஸ்டாக் இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஐசி இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா 1947 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து என்ன மாதிரியான ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங், பிரிண்டிங் இங்க் அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் ஃபார் த லேமினேஷன் அடிசிவ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வெறும் 651 கோடி தான். கரண்ட் ப்ரைஸ் வந்து 701 ரூபா அதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் ஹை வந்து பார்த்தோன்னா 840 அண்ட் லோ வந்து பார்த்தோன்னா 414 அண்ட் ஸ்டாக் பிஇ 34.2. இண்டஸ்ட்ரி பியோட ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்த கம்பெனியோட நெகட்டிவான திங்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஆர்ஓசி ROE பெருசாக பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. இன்ட்ரென்சிக் வேல்யூமே கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ் கூட இல்லை. ஸோ இது ஒரு நெகட்டிவான திங்ஸ் தான். எஃப்ஐ கிட்ட ஹோல்டிங்ஸே இல்லை. ஸோ ஆப்வியஸாக இந்த கம்பெனி இதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் இது வரைக்கும் இருக்கிற டேட்டா வச்சு பார்க்குறப்ப இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்றது தான் அதில் தெரியுது. கடனுமே வந்து 3.43 கடன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கடன் ஒன்றும் கிடையாது. 3.43 crores தான் இருக்குது. ஸோ கடன் இல்லாத கம்பெனின்னு எடுத்துக்கலாம். பட் மற்ற பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்க வந்து இப்போ டிவிடெண்ட் வந்து இப்போ ஷேருக்கு வந்து ₹4 வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்களோட எக்ஸ் டேட் பார்த்தோன்னா March 18, 2025. அதாவது March 18, 2025 உங்கள்கிட்ட இந்த ஸ்டாக் இருந்ததுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் டிவிடெண்ட் ஃப்ரம் த டிஐசி இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த 3 ஸ்டாக் தான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல நினச்சி வந்த ஸ்டாக். ஸோ இந்த 3 ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தோன்னா பவர் ஃபினான்ஸுக்கும் அண்ட் IGILம் வந்து எக்ஸ் டேட் வந்து சேம் தான். அண்டு டிஐசிக்கு வந்து பார்த்தோன்னா 18th March வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒர்த்தாக இருக்குது, உங்களுக்கு டிவிடெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து உங்கள்கிட்ட இருக்கிற மணியை பொறுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபைனலாக உங்களோட டிசிஷன். நீங்கள் அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். தென் லாஸ்ட் 1 வீக்கில் எஃப்ஐஐ அண்ட் டிஐஏ என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க நம்ம பார்க்குறப்ப, ஸோ கண்டினியூஸாக எஃப்ஐஐ வந்து இந்தியன் மார்க்கெட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம இங்கே நல்லா பார்க்க முடியுது. இங்கே வந்து 18 February 2025 மட்டும்தான் எஃப்ஐஐ வந்து உள்ளே வந்திருக்கு, மணி உள்ளே வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 4786 கோடி, 86.56 கோடி. ஸோ இவ்வளோ க்ரோஸ் வந்து மணி உள்ளே வந்திருக்கு. பட் மற்ற நாட்களில் நம்ம பார்த்தோன்னா 19 February, 20th February, 21st February கண்டினியூஸாக எஃப்ஐஐ வந்து செல் பண்ணிவிட்டு வெளியே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்போ வந்து எஃப்ஐஎஸில் வந்து திரும்பவும் இந்த மாதிரியான க்ரீன் சிக்னல் திரும்பவும் இந்த டேபிளில் வருதோ, ஸோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கண்டினியூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஏ கிட்டேருந்து நல்ல ஒரு இன்புட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3937.83 கோடி அவங்க எஃப்ஐஐ விற்றுட்டு போனாலும் அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலவே வந்து பார்த்திங்கன்னா டிஏயோட மணி உள்ளே வந்திருக்கு. பட் இருந்தாலும் இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் தான் மார்க்கெட் திணறிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இப்போ மார்க்கெட் டவுனில் போய்கிட்டு இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த மார்ச் வரைக்குமே மார்க்கெட் இப்படி சைட்வேஸில் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆஃப்டர் மார்ச், ஆஃப்டர் த Q4 ரிசல்ட்ஸ் வந்தது, Q4 ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது மார்க்கெட் திரும்ப ஒரு பூம் ஆகுன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். ஸோ நம்மளும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டிய இது வந்து பார்த்தோம்னா, முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி HDFC செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு 2 ஸ்டாக் வந்து அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னென்னா ஜே குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாக்ஸு. ஸோ இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஜே குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இவங்க கொடுத்துருக்குற ரெக்கமெண்டட் ப்ரைஸ், அதாவது பையிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா 813 829 கொடுத்துருக்குறாங்க.
நம்ம வந்து இதுவாக எடுத்துப்போம், 800 மினிமம் ப்ரைஸை எடுத்துப்போம், 813. ஸோ ஓகே, 815ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஹையை உடச்சிதுன்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து 818ன்றது 825ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹையை உடச்சிதுன்னா இது கண்டிப்பாக எங்கே எது வரைக்கும் போகும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா 976 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத HDFC செக்யூரிட்டிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா இதிலிருந்து நமக்கு வந்து ஒரு 15% வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட்டோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 32% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த ப்ரைஸ். ஆனால் நீங்கள் பையிங் ப்ரைஸ் இந்த ஹையை உடச்சா தான் நம்ம வந்து வாங்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்குறது அந்தளவுக்கு பெருசாக இதுவும் இல்லை. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. அதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம ரெண்டாவது பார்க்க வேண்டியது இந்தியா நிப்பான் எலக்ட்ரிக்கல் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து HDFC செக்யூரிட்டிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 800, அதாவது 785 to 800 வந்தால் நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 785, அதாவது இந்த ஹைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த ஹையை உடைக்கணும். 756 வச்சுக்கலாம். 85, 800 இந்த ஹையை உடைச்சது அப்படின்னா மார்க்கெட் எங்கே போகும், எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா 932 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 32, ஓகே, 34, ஓகே. ஸோ இந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் த மார்க்கெட் வந்து இந்த ஹையை உடைக்கணும். இந்த ஹையை உடைச்சதுன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஹையை உடைச்சிட்டு போகுது அப்படின்னா இங்கே வாங்குகிறோம், நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து 760 இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 18% ப்ராஃபிட் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. சிமிலர்லி இதில் வந்து பார்த்தோம்னா, அதாவது ஓவராலாக இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸுக்கு அதை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு 37.11% வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்லேயுமே ரெக்கமெண்டட் ப்ரைஸ்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ப்ரைஸை அது வந்து பிரேக் பண்ணும்போது தான் நம்ம என்ட்ரி இருக்கணும். அப்படி என்ட்ரி இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஹைக்கு போக முடியும். ஸோ இப்போ வாங்கினோம்னா கண்டிப்பாக மார்ச் வரைக்கும் சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம மணி வந்து லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து இதில் ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இந்த டீட்டெயில்ஸில் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ we will meet another occasion with a new video. Thank you so much and take care.